Hello friends, welcome to Kitchen to Plate. பசங்க அப்பா கிட்ட போய் ஒரே கம்ப்ளைண்ட். அம்மா ஸ்நாக்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் பழமும் காயுமே கொடுக்குறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் அடி பண்ணுறீங்க. அப்பா கிட்ட போய் இருங்க, உங்களுக்கு காய் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு கிச்சனுக்கு போய் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து சரசரன்னு சீவிட்டேன். பெரிய சக்கரவள்ளி கிழங்கா இருந்ததுனால 2 துண்டாக கட் பண்ணி அதை 4 பாகமாக பிரித்து அதை ஒரு ஸ்லைசர் வச்சு ட்ரையாங்கிளாக சீவி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதை பேட்சாக சீவி வச்சுக்கிறது நல்லது, இல்லைனா கொஞ்சம் கருத்து போயிடும். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஒரு வானிலை எடுத்து அதில் போதுமான அளவு எண்ணெய் ஊற்றி அதை சூடு பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சு சூடு பண்ணிக்கலாம், ஏன்னா புகையக்கூடாது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம சீவி வச்ச ட்ரையாங்கிள்ஸை இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துடலாம். ரொம்ப ப்ரௌன் ஆக விட வேணாம், ஏன்னா நம்ம எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். முன்னாடியே எடுத்துட்டோன்னா சவுக்குன்னு இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இதை 3 விதமாக சாப்பிடலாம். ஒன்று உப்பு போட்டு சாப்பிடலாம், இல்லை உப்பும் காரப்பொடியும் சேர்த்துக்கலாம், இல்லைனா வெறும்னையே இதை சாப்பிடலாம். அவ்வளோதான், சக்கரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.